உங்க தொண்டை மாதிரி வருவாங்க. ஏன்னா அந்த உலகத்துல எத்தனை விதமான பாடல்கள் உண்டு. முருகனின் அருள் பெற்று அருணகிரின் அதனால் பாடப்பட்ட அந்த திருப்புகழ் அப்படிங்கிற பாட்டு முத்தை தெருவத்தி திருநகரத்தி திருசக்தி சரவண முத்தி திருவெட்டு புறவன் முக்கற்பரவத்து சுருள் முற்பட்டது கட்டி திருவரும் 31 தவறும் அடிவேச 10 தலைகள் தக்கரது முத்தை திருவத்தை பொருள் கட்டப்பரவத்தில் இரவாக. இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் பாடினா நீங்க விடிய விடிய பாடுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்படியே பாடி இருந்தா என்ன ஆகுறது? ஏன்னா முருகனின் அருள் பெற்று அருணகிரிநாதரால் பாடப்பட்டது இப்ப நீங்க பாட திருப்புகழ் அப்படிங்கிற பாட்டு. தமிழ் சங்க புலவர் நக்கீரனால் பாடப்பட்டது திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிற பாட்டு. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயர்ந்த கருத்தை இந்த உலகத்துக்கு தெரிவிக்க வந்தது கம்பெனி டிராமகாவிய பாட்டு. 5 வயசுல அண்ணன் நபி 10 வயசுல பங்காளி அப்படிங்கிற காமிக்க வந்தது மகாபாரத பாட்டு. கருத்து மொழியை பொழிந்தவர் கவிஞர் கண்ணதாசன் பாட்டு. பாமரின் கருத்தை தெரிவிக்க வந்தது பாரதியின் பாட்டு. பெண்கள் கோவில்ல பாடுவது கும்மி பாட்டு, ஆண்கள் பாடுவது ஒயிலாட்ட பாட்டு, ஒரு குழந்தை பிறந்த உடனே பாடுவது தாலாட்டு பாட்டு, அந்த உயிர் பிரியும் பொழுது ஒரு பாடுவது ஒப்பாரி பாட்டு. இப்படி எங்க பாட்டு, எதிரும் பாட்டு, இன்ப பாட்டு, துன்ப பாட்டு, அப்பா ஓ பாட்ட சத்தம் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லாத அளவுக்கு அருமையான சத்தம். சொல்லாத அளவுக்கு உங்களுடைய பாட்டு. உலகத்துல எத்தனையோ முனிவர்கள் இருந்த பொழுதும் பாட்டுக்கு நாரதன் அப்படிங்கிற பாட்டு தான் உங்களுக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது. நீங்க தான் நல்லா பாருங்க. இதுதான் உங்களை மாதிரி முல்லை பூப்பந்து நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க. வருகிற மார்க்கத்துல உங்களுடைய சத்தம் கேட்டது. நீங்க தான் எங்க வண்டியிலே வரல. இல்லை சந்தோஷம். எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம். காரணம் என்ன கேட்டீங்கன்னா இப்படி எத்தனை பெண்களுக்கு எத்தனை சிறப்புகளை கொடுத்தாங்க கூட இந்த இடத்துல எனக்கு ஒரு அழகான சிறப்பு கொடுத்துருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் விவரத்தை கேட்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதவரை எனக்கு தெரிய போகுதா? உங்களுக்கு விவரம் தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரியுற விவரம் எனக்கு தெரியுமா? அப்ப தெரியாதுங்கிறீங்களா? உண்மை அதுதான். ஏன்னா இப்ப யுகங்கள் எத்தனை? 4. திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இந்த 4 யுகத்திலயுமே நீங்க இருக்கீங்க. எல்லா யுகத்திலயும் நான் இருக்கேனா? இல்ல. எந்த யுகத்துல இருக்கேன்? கலியுகத்துல. இந்த கலியுகத்துல மட்டும் தான் இருக்கேன். அப்ப இந்த அனுபவத்துல பெரிய யாரு? நீங்க தானே. அப்ப ஒண்ணும் தெரியலங்க. நீங்க இதுக்கா ஒண்ணுமே தெரியாம வருவோமாங்க. நாங்களும் தெரிஞ்சுட்டு தான் வந்து பட்டு பண்டி கற்கண்டு பண்டிவா பதில் ஏதோ எப்படி தெரியுமா? ஞானநிலை தாய் உணர்ந்த அதாவது கசடர கற்ற சிறந்த அறிவாளிகளை கொண்டது எங்கள் தொண்டை நாடு சாமி. எல்லாருமான காரணம். ஏன் வந்தவன் வரையில் தெரியுமா? கதையின் சாராம்சத்தோட விஷயம் வேணும். ஏன்னா வந்த உடனே என்ன விஷயத்துக்கு வந்தவங்க சொல்லாம நம்மாடு வளவரன்னு பேசி வேற மாதிரி நல்லா இருக்குமா? கதையினுடைய சாராம்சத்தை முன்னாடி வச்சுட்டா பிரச்சனையே இல்ல. ஆனா ஒரு சில பேர் அது என்னன்னே தெரியப்படுத்தாம வந்த உடனே புராணத்துல போய் இது என்ன நாடகம்யா அப்படின்னு கேட்கிற அளவு கூட ஆயிடுச்சு. வள்ளிகிழமை தானே, வள்ளிகிழமை முறையா கதை வேணும்ல, கண்டிப்பா வேணும், கதை பாட்டு வேணும்ல. அதனாலதான் எழுதி வைத்தார். மொத்தம் 62 நாடகம். யார் எழுதுங்க? சங்கரதாஸ் சுவாமிகள். எங்க வருதாரு? எங்க வருதாரு? தூத்துக்குடி மாவட்டம் அந்த பக்கம் அடிக்கடி போறீங்களே நீங்க. எங்க பிறந்தாருன்னா மாவட்டத்தை கேட்கறேன். உனக்கு என்ன பண்ணணும்? சும்மா இருப்பா, பேசாம கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும். அந்த அப்படிதான் எப்பவுமே அது அளவுக்கு மேல போய் வண்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடி உட்கார்ந்து நான் என்ன தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்பா வீட்டணும் அப்படின்னாங்க. யாரு யாரு ஏற்கனவே சொல்லி வச்சாதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்ல மறுபடியும் கரூர்ல வந்து வந்தீங்களா நீங்க? ஒரு ஆள் உட்காந்து நாடகத்தை கெடுக்கிறான்.
நல்லா இருக்கமான காரணம் தனி ஒண்ணு தன்னை சுடும் ஓட்டம் ஓட்டப்போ அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்கிறேன். கதையின் சாராம்சத்தோடு போகணும். உங்களை மாதிரி ஒரு பெரியவர் சொன்னாரு. தூத்துக்குடி மாவட்டத்திலே செட்டையபுரத்துல ஒருத்தர் வந்தார் தெரியுமா? சொல்லுங்க. யார் பிறந்தா? அவர்தான் நம்ம ஆசிரியர். எந்த ஆசிரியர்? நாடக ஆசிரியர். செட்டையபுரத்துலயா? தட்டப்பாறைங்கிற ஊர் தெரியுமா உங்களுக்கு? இந்த இங்க இருங்க. சும்மா இதுனா அது அதுனா இது நீங்க தாண்ட கூடாது. முதல்ல ஏன் நீங்க தாண்ட கூட முதல்ல இங்க இருங்க. புறங்கை கிட்ட எடுங்க முதல்ல. ஏமா நான் என்ன கட்ட நீ பாடுன்னு சொன்னா எப்படி அர்த்தம் எப்படி பேசுறீங்க? இப்ப நீங்க பாடுனதுக்கு நான் பதில் பாட்டு பாடி இருக்கேனா இல்லையா? ஆரம்பத்திலே 3 கல்யாணம் முடிஞ்சுச்சு. யாருக்கு? ஒன்னு ஆண்டாள். பாட்டுல கவனிக்கீங்களா? பாடல் பாடும்பொழுது உங்களுக்கு வாழ்த்து பாடுன்னு ஒன்று பாடிருக்கேன். கண்டிப்பா நான் நல்லா கேட்டுட்டு தான் இருந்தேன். அதுல 3 திருமணம். முதலே ஆண்டாள். ரெண்டாவது யாரு? அதான் யாரு? அப்ப கவனிக்கல. ஆண்டாள். ரெண்டாவது திருமணம் சத்தியம் உங்ககிட்ட கேக்குறேன். நான் பாடுனதே நான் தானே. நீங்க என்கிட்ட கேட்டா எப்படி இருக்கும்? ஏன் பாடுன உங்ககிட்ட நான் கேட்டா நீங்க சொல்ல மாட்டீங்களா? சரி. ஒரு பெண்ணுனா எத்தனை பொங்கை இருக்கணும்? சொக்கருக்கு மீனாட்சிக்கு. ஒரு பெண்ணுனா எத்தனை பொங்கை இருக்கணும்? ஒரு பெண்ணுனா 2 பொங்கை தான் இருக்கணும். 3 பொங்கையோடு இந்த உலகத்துல தோற்றுவிக்கப்பட்ட பெண்மகள் யாரு? தடாதகை பிராட்டி. யாருக்கு மகளாக? பாண்டிய நாட்டிலே மதுரை முதலே மலையத்துஜ பாண்டியனுக்கும் காஞ்சனா மாலைக்கும் குழந்தை கிடையாது. அந்த குழந்தை யாருக்காக யாகம் செய்தார்? என்ன யாகம்? குழந்தை வர வேண்டிய என்ன யாகம் செய்யணும்? ஆனா இவர் செய்தார். ஒவ்வொரு யாகமும் அதாவது 99 யாகம். அதாவது குதிரையை கட்டி அன்று அவிழ்த்துட்டார்கள். ராமாயணத்தில் லவணம் குசலம் அடைக்கிறானே. குழந்தை வரும்னா என்ன யாகம் பண்ணணும்? அதான் புத்திர காமசி யாகம்னு செய்யணும். ஆனா புத்திர காமசி யாகத்தை செய்தாரா? இல்ல. இவர் செய்தது பதவிக்கு உண்டான யாகம். 99 யாகம் வந்து 100வது யாகம் முடிஞ்சு அப்படின்னா தேவலோகத்துக்கு பதவி பறிக்கப்படும். அப்பதான் தேவேந்திர பார்த்தேன். ஆகா மலையத்துஜ பாண்டியா உனக்கு தேவை குழந்தை. குழந்தை வர வேண்டும் அப்படின்னா புத்திர காமசி யாகம் செய்யணும் அப்படின்னா அப்ப புத்திர காமசி யாகம் செய்தார். அந்த யாகத்திலிருந்து 3 வயது சிறுமி அழகாக வந்தார். பெண்ணாக 2 பொங்கை இருக்கணும். ஆனா 3 பொங்கை தோற்றுவிக்கப்பட்ட பெண்மகள். அப்பொழுதுதான் இதுவும் சிவனுடைய அருளால் அப்படின்னு வேண்டினார். சிவன் சொன்னார் எப்பொழுது இந்த பெண்மகளை ஏறெடுத்து பார்க்கின்றாலோ அப்போ ஒரு பொங்கையாப்படுறது மறையும் என்று சொன்னார். அதனாலதான் எல்லா நாடுகளுக்கும் படையெடுத்து தன்னுடைய ஆதிக்கத்துக்கு கீழே கொண்டு வந்தால் கடைசியாக தேவலோகத்துக்கே படையெடுத்து போதும் தம்மா. அப்படி படையெடுத்து செல்லும் பொழுது இங்கே கைலியங்கிற்கு சென்றது. கைலியங்கிற்கு சென்றார். அங்கே சிவன் பார்த்தார். பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு வெக்கம் தாங்கல. பார்த்த உடனேயே எல்லா ஆண்களையுமே பார்த்த பிறகு அந்த அம்மாவுக்கு வெக்கம் வந்ததா? இல்ல சிவனை பார்த்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வெக்கம். அம்மையும் நோக்கினாள் அப்பனும் நோக்கினாள். அப்பன் பார்த்தாரு. பார்த்த உடனேயே ஒரு கொங்கையாப்பட்டது மறையப்பட்டது. அது எந்த புராணம் சொல்லுது? பரஞ்சோதி எழுதப்பட்டது. திருவிளையாடல் புராணம் சொல்லுது 3 கொங்கையோடு தோற்றுவிக்கப்பட்ட குழந்தை. அதே அவதாரமா யாரு? மீனாட்சி. அம்மையும் நோக்கினாள் அப்பனும் நோக்கினாள் அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். ஒரு கல்யாணம் இருக்கே நோக்கிய காரணத்தினால அதுக்குள்ளதான் ராமன் மாலை சூடி வாழ்ந்த வேளை வனவாசம் போனாலும் பிரியாத சீதைனா. ஏன்னா அப்ப ராமநாமம் தந்த ராகம் லவனாக குசனாக உருவான கீதம் தான். ராமனுடைய பிள்ளை யாரு? நல்லா தெரியுமா? ராமனுடைய பிள்ளைகள் மொத்தம் 2 பேர். நான் ராமனுடைய பிள்ளை யாருன்னு உங்களை கேட்கிறேன். சரி அது இருக்கணும். இந்த தன்விட தன்னை சொல்ல இல்ல. ஆமா தன்விட தன்னை சொல்லும். ஓட்டப்போ வீட்டை சொல்லும். யார் சொல்றது? அதையாவது ஒழுங்கா சொல்லும். இங்க பாருங்க அதையாவதுன்னா அப்ப நான் வந்து எதுவுமே சொல்லலைன்னு இது நீங்க ஒழுங்கு இருங்க. நான் வளவரன்னு போய் வாய்க்கு பாருங்க. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலும் உண்டு அப்படின்னாங்க. அந்த வல்லவனுக்கும் வழக்கு பாட உண்டுன்னா இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ராமன் வந்து வளைக்க சொன்ன வில்ல ஒடிச்சாரு. ஏன்னா ஏன் ஒடிச்சாரு தெரியுமா? நம்மள விட ஒருத்தன் பெரியவன் முன்னாடி இருக்கேன் அவன் வந்தானா ஒடிச்சு போடுவேன் அப்படின்னு பயத்துலதான் இவர் என்ன பண்ணாரு? அவன் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி இவர் ஒடிச்சு வச்சுட்டாரு. அப்ப இவனை விட பெரிய இன்னொரு ஆளு இருக்கத்தானே செய்யறாங்க. அதை போல ராமனுடைய பிள்ளை வளைக்க விட ஒடிச்சாருங்க இல்ல. அதுக்கு முன்னாடி போனது யாரு? எங்க வில்லதான் பாக்குறதுக்கு. வில்ல பாக்குறதுக்கு நிறைய நாட்டு மன்னர்கள் வந்திருந்தாங்க. ஆனா முதல்ல இவர் போய் எடுத்து வளைக்கிறாரு. இவர் தான் முதல்லயே போனாரா? இவருக்கு முன்பதாக போனாங்களா இல்லையா? இல்ல இவருக்கு முன்னாடி நிறைய பேர் போனாங்க. இதுக்காக வந்து இப்ப வந்து ஜெயந்தின் எத்தனாவது முறையா போனா நீங்க சொல்ல முடியுமா? இருங்க இருங்க. இதுக்கு முன்னாடி யாரு போனாங்க இல்ல? ஆமா எல்லாரும் வளைச்சா இல்ல. வளைக்க முடியலையே. வளைச்சா
வளைக்க முடியலையா? எல்லாருமே வளைச்சாங்க, வளைக்க முடியல. ஆனா ராமன் என்ன பண்ணாரு? எடுத்து வளைச்சாரு, ஒடிச்சாரு. சரி, ராமனுக்கு முன்பதாக யார் போறா? ராமனுக்கு முன்பதாக ஜெயந்தன் போறானா, இல்ல ராமன் ஒடிச்சதுக்கு அப்புறம் முன்னாடி போறாரா? இல்லங்க, ராமன் போனதுக்கு அப்புறம் தான் ஜெயந்தன் போனாரு. ராமர் போனாதான் முடிஞ்சு வச்ச கதை. கதை முடியணும் தானே விஸ்வாமித்திரர் சொன்னாரு. விஸ்வாமித்திரர் என்ன வருவாங்க? என்ன வாங்க, எதை தொட்டாலும் வளையும் அப்படிங்கிற வரத்தை வாங்கினவே ஜெயந்தன். அப்ப ஜெயந்த போய் இவங்க முன்னாடி எங்க இருக்கா? சபையில உட்கார்ந்துருக்காரு. மிதிலையில போய் இவன் மறந்துருக்கான். அப்ப நான் உங்களை கேட்கிறேன், ராமனுக்கு முன்பதாக ஜெயந்தன் போனாரா? நீங்க எங்க போனதை கேக்குறீங்க? வில்ல எடுக்கிறதுக்கு வில்ல அத முன்பதாக போகலைங்க. முன்பதாக போயிருந்தாதான் இவர் வளைச்சிருப்பாரு. இவர் வளைச்சிட்டாருன்னா அப்புறம் ராமனுக்கு எங்க பெருமை இல்லாம போயிடும். அதனாலதான் முன்பாக போனது ராமன் தான் போனாரு. ரெண்டாவது போனதான் ஜெயந்தன் போனாரு. சரி, ராமன் தான் ஒடிச்சு முடிச்சிட்டாரு, அப்புறம் ஜெயந்தன் போனாரு? போகலைங்க, பாத்துட்டு நின்னுட்டாரு. ஏன்னா அவர் ஒடிச்சதுக்கு அப்புறம் எப்படி போக முடியும்? மகாபாரதத்துல ஒரு சுயவரம் வச்சான். எப்படி சுயவரம்னா ரொம்ப வித்தியாசமான சுயவரம். பாஞ்சாலி அடைவதற்காக இவங்கெல்லாம் அந்தரனாக உருமாறி, அதாவது அரக்குமாரிலிருந்து தப்பிச்சு ஒரு அதாவது அந்தரன் உருவத்துல அதாவது ஏகச்சக்கர நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்ப வாழ்ந்து கொண்ட நேரத்துல துருபதம் நான் பார்த்தேன். எப்படியாவது மாப்பிள்ளை இல்லைன்னா உயிரோட இருக்கீங்கன்னு பார்ப்பதற்காக சுயவரத்தை வச்சாச்சு. சுயவரம்னா சாதாரண சுயவரம் இல்ல. அந்த காலத்துல ஒரு சுயவரம். சுயவரம்னா முதல்ல என்ன? சுயம் என்றால் தனக்கு வரன் என்றால் மாப்பிள்ளை. அந்த காலத்துல இளவரசர்கள்லாம் அமர்ந்திருப்பா, நான் மாலை எடுத்துட்டு வருவா, யாரை பிடிச்சிருக்கோ கழுத்துல போட்டு மாலை, அவங்களா கழுத்துல மாலையை போட்டு அவங்களா கல்யாணம் பண்ணிக்கிறது. இதுக்கு பேரு சுயவரம். 4 சுயவரம் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. கண்டிப்பா. ஆனா சுயவரத்துல போய் தூக்கிட்டு வந்தாரே யாரு? மகாபாரதத்திலே யார் தூக்கிட்டு வந்தா? அவர்தான் காங்கேயன். தேவபிரதன். யார தூக்கிட்டு வந்தாங்க? அம்பையர். அதுவும் சுயவரம் தான். தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ண முடிஞ்சா? இல்லம்மா, நான் சொல்றேன் கணக்கு. ஒவ்வொரு சுயவரத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. இளவரசர்கள் அமர்ந்திருப்பா, மாலையை போட்டுக்கிட்டே வரலாம். அதனால நலச்சக்கரவர்த்தி மாதிரியே நானே வேற ஒரே மாதிரி யாரடா பார்த்து தமயந்தி மாலை போடுவது யோசித்தாள். கணிசி மட்டலா, பாதம் பூமியில படல, எல்லாருமே அவரெல்லாம் கொடுத்தமா, அதாவது மாலைகளே ஈ அமர்ந்திருந்தது. யம வந்தியா, அக்னி வந்தியா, வருணம் வந்தியா, அதாவது 4 பேருமே ஒரே மாதிரி இருக்கிறேன். இது ஒரு சுயவரம். கடந்து எடுத்துட்டு போறது அது ஒரு சுயவரம். இதே மாதிரி தான். ஆனா மகாபாரதத்துல சற்று வித்தியாசமான சுயவரம். இங்க வில்ல வளைக்கணும் ராமாயணத்துல. ஆனா மகாபாரதத்துல எப்படி சுயவரம் பாக்குறீங்கன்னா, மேல சக்கரம் சுழலுது. அந்த சக்கரத்துல ஒரு அம்பு, ஒரு கணை, அந்த கணையில ஒரு மச்சம் மீன். நல்லா கவனிக்கணும். மேல சக்கரம் சுழலுது, அதிலே மீனாப்பட்டது ஒரு தொங்குது. அந்த மீனை சுழல்கின்ற மச்சத்தை எவன் வீழ்த்துகிறானோ அதை மேல வந்து அடிக்க முடியாது. அதுக்கு நேர கீழே நீர் ஓட. இந்த நீர் ஓடைய சுத்துறதை பார்த்து கீழே இருந்து எவன் ஒருத்த விட்டு அடிச்சு வீழ்த்துறானோ அவனுக்கு தான் பாஞ்சாலி. எல்லாரும் அமர்ந்திருந்தான். ஆனா எவனாலையும் அடிக்க முடியல. சுழல்கின்ற மச்சத்தை வீழ்த்து சாதாரண தண்ணீர் நீர் ஓடையில பார்த்து கர்ணன் வந்தாரு. பாருடா அடிக்கிறானா நானும் அப்படின்னு சொல்லி கர்ணன் வந்து அப்படி எடுத்து தொடுக்கும் பொழுதே பார்த்தேன் கண்ணே, ஆகா போச்சுடா, அவசம் போச்சு, கர்ணன் எப்படியும் அடிச்சு வீழ்த்தி விடுவானே, அர்ஜுன் நிகராக உனக்கு சமமான எம்படி எனக்கும் தெரியும் சொன்னவனாச்சே. பாக்குறாரு எப்படிலாம் அவனை தாக்குறதுன்னு. ஈயாக மாறினார், பறந்து சென்றார், நாணல் கட்டி இருந்தது, அதுல போய் அப்படி உட்கார்ந்தாரு. ரப்புன்னு அருந்துச்சு, கீழே விழுந்துருச்சு. சபையிலே கர்ணனுக்கு வில்லே பிடிக்க முடியல, போடா அப்படின்ட்டான். அப்பதான் அந்தனர் உருவத்திலே இருந்து அர்ஜுனன் எழுந்தார். யாரு வேணாலும் அடிக்கலாமா, யாரு வேணாலும் அடிக்கலாம் அப்படின்னு சொன்ன காரணத்தினால்தான் அந்தனர் உருவத்தில் இருந்த அர்ஜுனன் தன்னுடைய வில்லுக்கு விஜயன் என்ற பெற அழகாக நிரூபித்து காட்டினார். இங்கே சுழல்கின்ற மச்சத்தை நீர் ஓடையில பார்த்து விட்ட அம்ப மச்சத்தை வீழ்த்தினான். பாஞ்சாலி அழைத்து சென்றார். இன்று மேன்மையான கனி விளைச்சிருக்குன்னா வீட்டுக்குள்ள இருந்த அம்மாக்கள் பார்த்துச்சு, ஐவரும் சேர்ந்து சாப்பிடுங்கன்றுச்சு. ஏன்னா அங்கே நடந்தது ஒரு சுயவரம். அதாவது அர்ஜுனன் மட்டும்தான் அடிச்சாரு. ஆனா அர்ஜுனனுக்கு மட்டும் தானே மனைவி ஆயிருக்கணும் இந்த அம்மா. ஆனா 5 பேருக்கு இதுல அழியா பத்தினி வேற. எப்படி இந்த பேரு அப்படின்னா அதுலயும் காரணம் இருக்கு. அழியா பத்தினா இன்னைக்கு பூலோகத்துல திரௌபதி அம்மா அந்த அம்மா இருக்கு. ஏன்னா வனவாசம் போகும்போது இவங்களுக்கு உணவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காய் கனிகள் தான். அப்ப இவர் என்ன பண்ணாரு, வீட்டுக்கு வெளியில நின்னுகிட்டு அம்மா நான் ஒரு கனி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றாரு. இந்த அம்மா குந்தி தேவி உள்ளே இருந்து என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஏதோ சாப்பிடுறதுக்காக கனி கொண்டு வந்திருக்காங்க போலன்னு சொல்லி ஐவரும் பகிர்ந்து சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வெளியில வந்து பார்த்தா ஒரு அழகான பெண்ணு. கொடுத்த வாக்க மாத்த முடியல. அதனாலதான் 5 பேருக்கு மனைவியானால் பாஞ்சாலி அப்படிங்கிறது ஒரு காரணம். தான் வாழ்வதை விட தமிழ் வாழணும் என்பதற்காக அன்று கொடுக்கப்பட்டார். என்ன கனியை
கொடுத்தாங்கல்ல? சபரி மூதாட்டி யாருக்கு? ராமனுக்கு ஒரு கனியை கொடுத்தா. நான் அதை கேட்கல. தான் வாழ்வதை விட தமிழ் வாழ வேண்டும் என்பதற்காக அதிகமா என்று கொடுக்கப்பட்டான் அவ்வைக்கு. அது நெல்லிக்கனி. நீங்க சொல்றது ராமன் வரதுக்காக. நீங்க அருமையான ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திருக்க பாருங்க. சபரிங்கிற ஒரு பெண்மகள் ராமன் மீது அதிகப்பட்டு அந்த அம்மாவுக்கு விடிஞ்சா கல்யாணம் கூட அங்க விடலாம் கட்டிருந்துச்சு. அதாவது ஆடு கட்டி கிடக்கு, கோழி கிடக்கு, எல்லாம் கிடக்கு. ஏன் அது எதற்காகன்னா இந்த அம்மா வந்து பாருங்க எல்லாமே கிடக்கு. தன்னுடைய தந்தையும் தாயும் கூப்பிட்டாலே கேட்டார், ஏன் இந்த உயிரெல்லாம் கட்டி கிடக்க என்ன நாளைக்கு உங்க கல்யாணம், இந்த கல்யாணத்துல எல்லாம் விருந்து படைக்க போறோம்னா. இங்க பாருங்க இருக்கிறது கொஞ்ச நேரம், அதுக்குள்ள உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப பாண்டவர்களை பத்தி நீங்க பேசுறீங்கல்ல, பாண்டவர்களை பத்தி நீங்க பேசுற பொழுது இங்க வாங்க உங்கள்ட்ட தான் கேட்க போறேன். தர்மத்துல சிறந்தவன் யாரு? தர்மரு அப்படி நீங்க சொல்றீங்க. தர்மத்தில் இப்ப உலகத்திலேயே வந்து பொய் சொல்லாத ஒருத்தர்னா யார சொல்லுவோம்? அவரை மட்டும் தான் சொல்ல முடியும். பொய் சொல்லாம அப்படின்னா ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி மட்டும்தான். அப்ப தர்மத்தில் சிறந்தவள் தர்மன் மட்டும் அப்படின்னு சொல்றீங்களே, தர்மன் வந்து ஒரு நேரத்துல நீதி தவறி இருக்காரு, அது எங்கேயும் சொல்ல முடியுமா உங்களால? உங்க அப்பா வேறு நான் கேட்டது பதில சொல்றேன். விஷயத்துக்கு வாங்க. நீங்க எத்தனை கேள்வி என்கிட்ட கேட்டீங்க? நான் ஒண்ணுதானே உங்கள்ட்ட கேட்கிறேன். நான் கேட்பேன் உங்கள்ட்ட கேட்கலையே. நீங்க பேச நான் இப்ப விவரத்தை கேட்கிறேன், கேள்வி கேட்கிறேன். நீங்க பேச பாண்டவர்களை பத்தி நீங்க பேசுறீங்க. அர்ஜுனன் வந்து குறி பார்த்து அடிச்சாரு, அதனால 5 பேருக்கு அழிய பத்தினி பாஞ்சாரு. தர்மத்திலே சிறந்த தர்மன் மகாபாரதத்துல ஒரே ஒரு இடத்துல தன்னுடைய தர்மத்தையே நிலைநாட்டக்கூடியவர் கண்ணனுடைய சூழ்ச்சியால் சொல்லணும்னு சொன்னான். என்ன சொல்லணும்? 18 ஆண்டுகள் நடந்த யுத்தம்னா இப்ப யாரை சொல்றான்? தேவாசுரர்களுக்கும் அசுரர்களுக்கும் 18 மாதம் நடந்தது, 18 வாரம் நடந்தது, 18 நாளிகை நடந்தது. யாருக்கு? சேரன் செங்குட்டுவனுக்கு, கனக விஜயனுக்கு. செங்குட்டுவன தெரியுமா உங்களுக்கு? நல்லாவே தெரியும். அவர் யாரு? அவர் ஒரு நாட்டு மன்னன் தான். நான் உள்ள இருக்கிறவரை அது நினைக்கிறதுக்கு எந்த நாட்டு மன்னன் சொல்லணுமா? கண்ணகிக்கு சிலை வடித்தான் சேரன் செங்குட்டுவன். தமிழ் சொல்லால் சிலை வடித்தான் இளங்கோவடி. சரி, செங்குட்டுவன் மனைவி பேரு மல்லிகா. நல்லா இருக்கு. பாருங்க, நான் கேட்கறதுக்கு நீங்க பதில சொல்லுங்க. எந்த இடத்துல நீதி தவறுனாரு? சிறந்தவன் தர்மன் நீங்க சொன்னீங்கல்ல. இளங்கோவடிகளும் சேரன் செங்குட்டுவனும் அண்ணன் தம்பி. இவர் இளங்கோவடிகளால் எழுதப்பட்டது என்ன நூல்? அதாவது காவியத்தை எழுதினார். 3 காண்டம்: புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். ஏன்னா ஒவ்வொரு 3 காண்டமும் ஒருங்கி அமையப்பட்ட 50 காப்பியம் ஒன்று இருக்கு தெரியுமா? சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். தமிழை பத்தி வரலாறு பத்தி நிறைய பேசலாம். நீங்க சொன்ன 18 நாள் நடந்தது மகாபாரத யுத்தம். 18 நாடுகள் நடந்ததுதான் நீங்க சொன்ன மாதிரி சேரன் செங்குட்டுவனுக்கும் கனக விஜயனுக்கும் நடக்கப்பட்ட யுத்தம். இந்த 18 நாள் யுத்தத்துல பாருங்க, மகாபாரதத்திலே கௌரவர்கள் சார்பாக துரோணாச்சாரியா, ஏன்னா கௌரவர்களுக்கும் அதாவது பாண்டவர்களுக்குமே குருநாதர்னாவே முதல்ல கிருபாச்சாரியார், 2வது துரோணாச்சாரியார். இந்த துரோணாச்சாரியார் பயங்கரமாக யுத்தம் செய்து பாண்டவர்களுடைய படையை சின்னப்படுத்தினார். அப்ப துரோணாச்சாரியரை வீழ்த்தணும் அப்படின்னா அங்கதான் சூழ்ச்சி. என்ன நடக்குது? அஸ்வத்தாமங்கிற ஒரு யானை, இந்த யானை இறந்து போயிருது. அங்க எல்லாம் பேசுறாங்க, அஸ்வத்தாம இறந்தேன், அஸ்வத்தாம. யானைக்கு பேரு அஸ்வத்தாமன் அப்படிங்கிற பேரு. ஆமா, அஸ்வத்தாம இறந்தேன், அஸ்வத்தாம இருந்தா ஒவ்வொரு பூக்கெல்லாம் அங்க கேள்வி எழும்புது. எல்லாருமே சொல்றாங்க, கத்துறாங்க. அப்பதான் துரோணாச்சாரியர் தன்னுடைய பிள்ளை அஸ்வத்தாமனா இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம். ஒரு இடத்துல அமர்ந்திருக்க. அப்ப யுத்தம் பயங்கரமா விளைஞ்சிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு ஈடு கொடுக்க முடியல. அப்ப இவனை வீழ்த்தினதற்காகத்தான் யானை இறக்கப்பட்டது. ஆனா எல்லாருமே கூச்சலிட்டார்கள், அஸ்வத்தாமன் யானை இறந்தது, அஸ்வத்தாமன் யானை இறந்தது எல்லாரும். ஆனா அங்கதான் கண்ணன் சொன்னாரு, தர்மா இந்த இடத்துல நீன்னு சொல்லணும்னாரு. என்ன சொல்லணும்? அஸ்வத்தாமன் இறந்தா அப்படிங்கிற வாசகத்தை நீ சொல்லு. ஆனா அஸ்வத்தாமன் யானைங்கிற சத்தம் அதிகமா சொல்லக்கூடாது, அதிக சத்தத்தை கேட்கக்கூடாது. அவர் காதல் விடுவது என்ன? துரோணாச்சாரியர் எல்லாரும் கவனிக்கல. தர்மர் என்ன சொல்கிறார்? தர்மன் தானே தர்மத்திலே சிறந்தவன், ஒரு பொழுது பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. நீ இந்த இடத்துல சொல்லித்தாகணும் கண்ணனுடைய சூழ்ச்சியால். ஆனால் யானை அஸ்வத்தாமன் யானைங்கிற சத்தம் கேட்கும் பொழுது பாஞ்சசனிங்கிற சங்கம் எடுத்து ஒரு முழக்கமிட்டார். யானைங்கிற சத்தம் கேட்கல, அஸ்வத்தாமன் இறந்தான் என்ற செய்தி அவர் காதலை கேட்டது. அப்ப தர்மர் பொய் சொல்ல மாட்டார் என்று நினைத்தார். தன்னுடைய ஆயுதங்களை கீழே வைத்தார். தேவர்கள் எல்லாம் பூமாரி விளைய ஆரம்பிச்சிட்டாங்க. துரோணாச்சாரியாரே, ஒரு அந்தனாக பிறந்து மகாபாரத யுத்தத்திலே பல உயிர்களை கொண்டிருக்கார். உனக்கு அந்திம நெருங்கிருச்சு என்று சொல்லும் பொழுது துரோணாச்சாரியரை வீழ்த்துவதற்காகவே அன்று பிறந்தானே. யார் அவன்? அவன் திருஷ்டத்யுமன் என்று சொல்லக்கூடியவன். மகாபாரதத்திலே யாரு? பாஞ்சாலியுடைய அண்ணன். அவர்தான் அன்று
தன்னுடைய அதாவது தலையை வெட்டி வீழ்த்தப்பட்டார். ஒளிப்பிளவு தோண்டி தேவலோகம் சென்றது. கண்ணனால் அன்று சொல்ல சொன்னார். அதாவது சொல்ல சொன்னாரா இல்லையா? கண்ணன் சொல்ல சொன்னால அது தவறு இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. சொல்லும் பொழுதே அவர் பாண்டிசேனர் சங்கடத்துக்கு ஊதிட்டாரு. அசுவத்தாமன் யானை அசுவத்தாமன் இறந்தான் அப்படிங்கிற செய்தியை முழுசா சொல்லாம யானைன்றத மெதுவா சொல்லி அசுவத்தாமன்றத வந்து கொஞ்சம் சத்தமா சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கு கட்டுப்பட்டார்ல. அப்பவே அவர் தர்மம் தவறினார் அப்படிங்கிற ஒரு கர்மனுடைய தேரு பூமிக்கு மேலதான் ஒரு இன்ச்சு அப்படியே போய்கிட்டே இருக்குமா. ஆனால் என்று அந்த வாசகத்தை சொன்னதற்கு காரணமா இருந்தாரோ தேரு கீழே விழுந்துச்சு. அது முடிய தேர் மேலே தான் போய் ஒரு இன்ச்சு அப்படியே தான் போயிட்டே இருக்கு. ஆனால் கிருஷ்ணனுடைய கர்ணனுடைய சூழ்ச்சியால் அன்று சொன்ன வாசகத்தின் காரணமாக அந்த இடத்துல பூமியிலே ஒரே ஒரு இடத்துல தேர் கீழே விழுந்தது, கீழே இறங்கியது அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கு. இப்ப நான் சொன்னே தன்வினை தெரிஞ்சுட்டு ஓட்டமா வீட்டை சொல்லணும்னு அது யாரு சொன்னது கேட்டீங்கல்ல. அதையும் சொன்னது ஒரு பெரிய பட்டினத்தார் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா பட்டினத்தாருக்கு 9 கோடி சொத்து. நான் சுருக்கமா சொல்றேன். இவருடைய பிள்ளை யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மருதவானு. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னாங்க. ஆனா இவர் கடல் வழியாக சென்று வியாபாரம் பண்ணது இவருடைய வழக்கம். அப்ப ஒரு நாள் தன்னுடைய பிள்ளை வெளிநாடு போகும் பொழுது நிறைய செல்வங்களை கொண்டு வருவாரு அப்படின்னு அப்பாவுக்கு சந்தோஷம். ஆனா போனவரை திரும்பி வரும் பொழுது என்ன கொண்டு வந்தார் தெரியுமா? ஒரு பெரிய மூட்டை நிறைய எரு ராட்டிய கொண்டு வந்தார். எரு ராட்டி நம்ம ஊர்ல கிடைக்காததா அப்படின்னு தந்தை கோவப்படுறாரு. யாரு? பட்டினத்தார் மருதவாணன் மேல கோவப்படுறாரு. எரு ராட்டி வந்து சாணத்தை எடுத்து உருண்டையா உருட்டி வட்டமா தட்டி காய வச்சா இது எரு ராட்டி. இத போய் வெளிநாட்டு எரு ராட்டி அப்புறம் எருவாட்டி அப்புறம் உருவாட்டிங்களா? ஆமா சரி உருவாட்டி. அப்ப இந்த எரு ராட்டியை கொண்டு வந்த உடனே இவருக்கு ரொம்ப வருத்தம். வெளிநாடு போன நம்ம பிள்ளை செல்வங்களை கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தா வெறும் எரு ராட்டியை கொண்டு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு? ஒரு எரு ராட்டியை எடுத்து செவத்துல விட்டு அடிச்சாரு கோவத்துல. அந்த செவத்துல விட்டு அடிக்கும் பொழுது அதுல இருந்து சிதறியது நவரத்தினங்களும். வைரம், வைடூரியம், கோமேதகம், புஷ்பராகம், பவளம், மாணிக்கம் என்று சொல்லக்கூடிய நவரத்தினங்களும் அந்த எரு ராட்டில இருந்து சிதறியது. அப்பதான் பார்த்தாரு, ஆக நம்ம பிள்ளைய கொஞ்ச நேரத்துல மடத்தனமான பிள்ளைய நினைச்சிட்டமே சொல்லி இவ்வளவு சாதுர்த்தியமா இவன் இந்த நவரத்தினங்களை கொண்டு வந்திருக்கேன். ஆனா இவனை மடப்பேன்னு நாம நினைச்சிட்டமே சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு வீட்டுக்குள்ள போறாரு. கொண்டாடிய பத்தி கேட்கிறாரு, அதே நம்ம புள்ள மருதவானே எங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் அந்த அம்மா சொல்றாங்க, இல்லங்க கையில ஒரு பெட்டியை கொடுத்தா அவன் எங்க போனானே தெரியல அப்படின்றாங்க. அப்ப இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்ற மறுபடியும் திறந்து பார்க்கிறாரு. அந்த பெட்டிக்குள்ள இருந்தது என்ன தெரியுமா? ஒரு காதே இல்லாத ஒரு ஊசி. காது உள்ள ஊசியா இருந்தா கூட அதுல நூலை கோர்த்து ஒரு துணியை தைக்கிறதுக்கு உதவும். காதே இல்லாத ஒரு ஊசி இது எதுக்கு இந்த பெட்டிக்குள்ள வச்சுட்டு போனேன் அப்படின்னு உள்ள மறுபடியும் பார்க்கிறாரு. ஒரு ஓலை இருந்தது. அந்த ஓலையில என்ன எழுதி இருந்துச்சு தெரியுமா? காதற்ற ஊசியும் ஆறாதுதான் கடைவழிக்கே அப்படின்னு எழுதி இருந்தது. இத திரும்ப திரும்ப அவர் படிக்கிறாரு. காதற்ற ஊசியும் ஆறாதான் கடைவழிக்கே இப்படி இருக்கே இதுல அப்படின்னு சொல்லி அப்பதான் வாழ்க்கையினுடைய தத்துவத்தை அவர் புரிந்தார். நம்ம செத்து போகும் பொழுது இந்த காது இல்லாத ஊசி கூட நம்ம கூட வர போறது இல்ல. அப்படி இருக்கும் பொழுது ஏன் காசு பணம் அப்படின்னு ஏன் இவ்வளவு சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையில வாழ்க்கையினுடைய தத்துவத்தை சொல்லிட்டு போயிட்டானே நம்ம பிள்ளை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கலட்டி வீசினார். எதை? தன்னுடைய ஆபரணங்களை. அடுத்த ஆடம்பரமான ஆடைகளை கலட்டி வீசினார். காவி உடை அணிந்தாரு. எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி புள்ள, பொண்டாட்டி, வீடு, வாசம், மனைவி, சொத்து சுகம் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு தூக்கி போட்டுட்டு ஒரு சாமியாராக போயிட்டாரு. சாமியாரா போயிட்டா வயிறுன்னு ஒண்ணு இருக்குல்ல, சாப்பிடணும்ல. அப்ப உணவு வேணுமே, என்ன பண்றது? அப்பதான் வீட்டுக்கு வீடு போய் எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. கேட்கும் பொழுது இது அக்காகாரி பாக்குறா. யாரு? பட்டினத்தாரோட அக்கா. இவ என்ன நினைக்கிறா அப்படின்னா, எதுவுமே இல்லாம இருந்து இவன் ஒருவேளை சொத்துக்கு பிச்சை எடுத்தா அது கூட பரவாயில்ல, 9 கோடிக்கு சொத்து சொந்தக்காரன் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எதுவுமே இவனா தூக்கி போட்டுட்டு ஒருவேளை சோத்துக்காக போய் பிச்சை எடுக்கிறானே, இது நம்மளுக்கு அசிங்கமா இருக்கு, கௌரவ குறைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா தெரியுமா? இந்த தம்பிக்கு அப்பம்னா ரொம்ப பிடிக்கும். பதார்த்தங்கள்ல அப்பம் இருக்கு பாத்தீங்களா, அதுனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பம் எப்படி இருக்கும்? ஆப்பம் ஆப்பம் கொஞ்சம் அகலமா இருக்கும், அப்பம் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும். ஆமா, இவர் அப்பத்தை பார்த்ததே இல்ல பாவம். ராம் நகர்ல நிப்பாட்டினா 7 8 அப்பத்தை கட்டி கவர்ல கொண்டுகிட்டு போறீங்க. சிவசிவா பத்தியா, நீ முந்திக்கிட்டே பாரு. எப்போதுமே இந்த வசனத்தை நான் தான் சொல்லுவேன், இல்லைன்னா 10 ரூபா காசு வாங்கிட்டு போயிருவேன். அப்பத்துக்கு பதிலாக காசு கொடுங்க பாருங்க. அப்படி எல்லாம் நாங்க நீங்க வந்து பான் பிரியா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். நான் இல்ல அது. ஆமா, அந்த மாதிரி பிள்ளை நான் கிடையாது. அப்ப என்ன பண்ண அப்படின்னா, அப்பத்தை சுட்டு அந்த அப்பத்துக்குள்ள விஷத்தை வச்சு தம்பி பட்டினத்தார கூப்பிட்டு, தம்பி இது உனக்கு ரொம்ப பிரியமா, நீ சாப்பிடுவியே, இந்தாப்பா சாப்பிடுன்னு கொடுக்க. என்னைய கொடுக்கணும் நீ நினைக்கிற?
கண்டிப்பா உன்னைய கொல்லாம விட மாட்டேன் நானு. அக்கா நினைக்கிறேன். ஏன்னா ஒருவேளை சோத்துக்காக நீ பிச்சை எடுக்கிறானே, இவனை விடக்கூடாது. பத்திரகிரியாருக்கு ஒரு அக்கா, திருநாவுக்கரசருக்கு ஒரு அக்கா, அருணகிரிநாதருக்கு ஒரு அக்கா. ஆனா நீங்க சொன்னது மாதிரி பட்டினத்தாருக்கு ஒரு அக்கா, அவங்களுக்கு ஒரு அக்கா. அப்ப இந்த அப்பத்தை அவர் கையில வாங்கினார் பாருங்க. இவர் தான் எப்பொழுது அதாவது மருதவாணன் எல்லாத்தையும் இந்த வாழ்க்கையினுடைய தத்துவத்தை உணர்த்தினாரு. அப்பவே ஞானி ஆயிட்டாரு. அப்ப எல்லாமே இவருக்கு தெரியும். இந்த அப்பத்தை கையில வாங்கினோன்னு பாத்துட்டாரு. ஆகா நம்மளை கொல்லணும்னு இவ விஷம் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அப்பத்தான் இவர் என்ன பண்ணாரு, தன்வினை தன்னை சுடும், நீ கொடுத்த இந்த ஓட்டப்ப வீட்டை சுடும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வீட்டு மேல தூக்கி போட்டுட்டு போனாங்க. திரும்பி பார்த்தா மாடி வீடு இல்ல, அதுல எப்படி எரியுமா? ஓட்டு வீடு இல்ல, அதுவும் எரியுமா? கூரை வீடு. இந்த கூரை வீட்டுல தூக்கி போட்டாரு. போட்ட உடனே தீ பற்றி எரிந்தது. அப்ப தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்ப வீட்டை சுடும் அப்படின்னு சொன்னது யாரு? தன்னுடைய அக்காவிடம் பட்டினத்தார் சொன்னாரு. அதைத்தான் இன்னைக்கு உலகத்துல பழமொழியா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் பட்டினத்தாருக்கு நிறைய சிறப்பு இருக்கு. இப்ப நீங்க வந்த விஷயம் என்ன? அதே பட்டினத்தார் தான் அம்மாவை தூக்கி விறகு கட்டையில் வைத்து அடிக்கிறார். எப்படி? தாயினுடைய உடம்பு நோகமே என்று சொல்லி பச்சை வானமட்டை அடிக்கி அதிலிருந்து பாடினார், பதிகம் பாடினார். முன்னை இட்டதி முப்புறத்திலே, பின்னை இட்டதி தென் இலங்கையிலே, அன்னை இட்டதி அடி வயிற்றிலே, யானம் இட்டதி மூழ்க மூழ்க வேணாரு. முந்தி தவம் கடந்து 300 நாற்று வந்து அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்திரறிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரியத்தல் மூட்டுகள் என்று பாடினார். சாதாரண பச்சை வானமட்டையாவது பற்றி எரியுமா? நீ சொன்ன மாதிரி தண்ணி விட தண்ணி சொன்னும் ஓட்டப்ப விட்டு சொல்லு சொன்னது யாரு? பட்டினத்தார். ஆனா அதே தான் சொன்னார், ஓடி 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 உட்கார்ந்த ஜோதியை நாடி 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 நாட்கள் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மந்தர்கள் ஓடி 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 நிறுந்த ஓடி என்னாரு யாரு? அவர் தான் வல்லவர். சரி இருக்கட்டும். வாடிய வயிறை கண்ட போனதெல்லாம் வாடினேன் மனம் வாடினேன், அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று வாடினாரே வள்ளலார். எல்லாம் பொருளை கொடுத்து புண்ணியத்தை தானமா பற்றான். ஆனால் அருளை கொடுத்து வள்ளல் வள்ளலார் இவன் பொருளை கொடுத்து வள்ளல்ங்கிற பேரை வாங்கினா புண்ணியத்தை வாங்கிட்டான். ஆனா அருளை கொடுத்து வள்ளலார் ராமலிங்க அடிகளார் என்ற பெயரை வாங்கினார். கோடிக்கணக்கில் சொத்து இருந்த பொழுது பட்டினத்தாரு இத்தனை கோடிக்கு சொந்தக்காரன்னு யாருக்கும் தெரியாது. எப்ப அவர் வேணாலும் தூக்கி போட்டுட்டு போனாரோ அப்பதான் இவர்கிட்ட 9 கோடி சொத்து இருக்கு அப்படின்னு அடுத்தவங்களுக்கு தெரிந்தது. அப்ப நம்ம கிட்ட எவ்வளவு இருந்தாலும் நம்ம கோடீஸ்வரனே கிடையாது. அடுத்தவங்களுக்கு கொடுத்து எப்ப உதவுறோமோ அப்பதான் நம்ம பெரிய ஆளு. யாரு தெரியுமா? யாரு யார மாப்பிளையா பாத்திருக்கீங்க? முருகன். எந்த முருகன்? முருகா. மூ என்றால் முகுந்தன், சரி. ரு என்றால் ருத்ரன், கா என்றால் காகுந்தன். முருகன். மூ என்றால் முகுந்தனை யார சொல்றோம்? முகுந்தன் யார சொல்லுவான்? யாரு? கண்ணனை சொல்லுவான். அவருடைய இதய நாராயண இதய குலத்துல யாரு இருக்கா? மகாலட்சுமி. ஆமா, ஏன்னா பொண்டாட்டிக்கு இதயத்துல இடம் கொடுத்தாரு. ருத்ரன் அம்சம் சிவன். சிவனுடைய சரிவாதி யாரு இருக்கா? சக்தி. அது கமலம். கமலத்துல கூடியது யாரு? அதாவது பிரம்மா. பிரம்மாவுடைய மனைவி எங்க வச்சிருக்காரு? தன்னுடைய நாவிலே இடம் கொடுத்தாரு. மூ என்றால் முகுந்தன், ரூ என்றால் ருத்ரன், காய் என்றால் காகுந்தன். இவங்க 3 பேருமே 3 மனைவி வச்சிருக்காரு. முருகா அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள 6 தெய்வத்தை வணங்குறதா அர்த்தம் முடியுது. இப்படி எல்லாம் காரணங்கள் இருக்கு. அவருடைய தமிழ் கடவுள் தமிழ் 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 கடவுள் முருகப்பெருமானை பாத்திருக்கீங்க. தமிழ் பாருங்க, வேற யார வேணாலும் பாருங்க. தமிழுக்கே தலைவன் இருக்கட்டும், பரவாயில்ல. இதுக்கா தங்க ஊசியா இருந்தா எடுத்து குத்துனா வலிக்காம இருக்குமா? அதுவும் வலிக்கதான் செய்யும். தமிழுக்கே தலைமை. அப்பனுக்கே பாடகன சுப்பேன். தமிழுக்கு தலைவன் சிவன், தமிழுக்கே கடவுள் என்றால் தந்தைக்கு மந்திரத்தில் சார பொருள் உரைத்த தகப்பன் சுவாமி என பெயர் பெற்றவன் அந்த முருகப்பெருமான். அவங்க அப்பாவுக்கே அவர் அப்பனானவர். அவரை போய் நான் கல்யாணம் பண்ணிக்க நல்லா இருக்குமாங்க? தலையெழுத்து. ஏன் தலையெழுத்து? என்ன தலையெழுத்து? முருகனை கட்டிக்க முடியாது. வேற மாப்பிள்ளையா இருந்தா சொல்லுங்க. ஆனா முருகனே எனக்கு அருள்மாகி அனாதையை விளவம் என்றாய் பிரம்மமா நின்ற ஜோதி பிளம்புதரமணியாக கருள் வருமானம் கரங்கள் படையினோட ஒரு தீர்வு அந்த சூரியன் மறைவதற்குள் ஒருவனை தரோடு செய்யல நாரதல்ல. சத்தியம் சத்தியம் சத்தியம். ரொம்ப உணர்ச்சி வசப்படாம போங்க. நீங்க இதை உடைச்சிடாதீங்க முதல்ல.